இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இவரு தன்னுடைய மனைவி கூட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரமா காரை நிப்பாட்டி தண்ணி பாட்டில ஒண்ணு வாங்குறாரு. வாங்கிட்டு 500 ரூபாய கொடுக்கறாரு. உடனே தண்ணி பாட்டில கொடுத்தவரு சேஞ்ச் இல்லன்னு சொல்றாரு. அதுக்கு இவரு பக்கத்துல எங்கேயாவது போய் மாத்திட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு சேஞ்ச் மாத்திட்டு வராம 500 ரூபாய எடுத்துட்டு ஓடிட்டான். உடனே இவருடைய பொண்டாட்டி, உங்ககிட்டதான் 20 ரூபாய் இருக்குல்ல, அதை கொடுக்க வேண்டியது தானேன்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு வெயிட் பண்ணி எல்லாமே ஒரு காரணமா தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அடுத்ததா இன்னொருத்தர் வராரு. அவர்கிட்டயும் திங்ஸ் வாங்கிட்டு 500 ரூபாய கொடுக்கறாரு. அவனும் சில்லறை மாத்திட்டு வரணும் சொல்லிட்டு 500 ரூபாய தூக்கிட்டு அங்க இருந்து ஓடிட்டான். இந்த பொண்ணுக்கு செம்ம கோபம் வந்துருது. ஏன் இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அறிவு கெட்டதனமா, நம்மளுக்கு 500 ரூபாய் நஷ்டம் ஆகிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப இன்னொருத்தர் பிஸ்கட் வித்துக்கிட்டு வராரு. அவர்கிட்டயும் பிஸ்கட் வாங்கிட்டு 500 ரூபாய கொடுக்கறாரு. அதை பார்த்த உடனே அவரோட பொண்டாட்டி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. உடனே அவரு, நான் என்ன பண்றேன்னு வெயிட் பண்ணி பாருன்னு சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு இது எதுவுமே சுத்தமா பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிஸ்கட் கொடுத்துட்டு போன பையன் வந்து, சார் எங்கேயுமே சில்லறை கிடைக்கலன்னு சொல்லிட்டு 500 ரூபாய கொடுத்துறான். அப்பதான் அவரு சொல்றாரு, நீ என்கிட்ட 20 ரூபாய்க்கு தானே பிஸ்கட் வித்த, ஆனா நான் உனக்கு 500 ரூபாய் கொடுத்த, நீ அதை எடுத்துட்டு போயிருக்கலாமேன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பையன், உழைச்சி சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் சார் உடம்புல ஒட்டும், நான் உழைக்கிற பணம் எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்றான். உடனே கார்ல இருக்கவரு, தம்பி தான் புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்க, அதுல கேசியர் வேலை உன்னால பார்க்க முடியுமா, உனக்கு மாசம் 50,000 சம்பளம்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும் ஓகே சார், நான் நாளையில இருந்து வேலைக்கு வந்துடுறேன்னு சொல்றான். இப்பதாங்க தெரிய வருது இவருடைய ஹோட்டலுக்கு கேசியருக்கு ஆள் தேவைப்படுது. அதனால நேர்மையானங்களா பார்த்து செலக்ட் பண்ணதான் இவரு இப்படி பண்ணிருக்காரு. இவருடைய புத்திசாலித்தனமான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.